தேதி அறிவிச்சது நான் வரவேற்கிறேன். ஏன்னா இப்போதான் ஒரு ஃபுல் கிளாரிட்டியோட எல்லாராலையும் செயல்பட முடியும். நீங்க 3 முனை போட்டி 4 முனை போட்டி இது எல்லாமே அடுத்த 2-3 நாள்ல தெளிவாயிரும். ஆனா என்னைக்குமே போட்டி இருக்கிறது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான். இப்போ புதுசா வந்தவங்க நடுவுல வந்தவங்க மேபி மிஞ்சி போன ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி உருவாக்கலாம் தவிர, பட் அது கொஞ்சம் பெருசா இருக்கலாம், கொஞ்சம் சிறுசா இருக்கலாம். அது நம்ம களத்துக்கு வந்த பிறகு ஒரு தேர்தல் சந்திச்ச பிறகுதான் என்னன்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா 54 வருஷமாக களத்துல ப்ரூவ் பண்ணிக்கிட்ட கட்சி அதிமுக. அதிமுக தலைமையிலிருந்து கடைசி தொண்டர் வரைக்கும் இந்த தேர்தலில் உயிரை கொடுத்து வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிறது உறுதி. சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க சொல்றது இந்த லிஸ்ட் எல்லாம் ஓகே. கடைசியா 5000 ரூபாய் கொடுத்தாங்க. கடைசி அப்படிங்கறது சொன்னீங்க இல்லைங்களா, அதுதான் முக்கியம். கடைசியில தான் கொடுத்தாங்க. 5 வருஷத்துடைய ஆட்சி காலத்துடைய கடைசியில கொடுத்தாங்க. மீதி ஒரு 4 வருஷம் 10 மாசம் என்னாச்சு? அப்ப மக்களா தெரியலையா? இப்போ இப்போ கூட மக்களா தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்போ மக்கள் எல்லாருமே வாக்கு வங்கியா மட்டும்தான் தெரியுறாங்க. அதனாலதான் இந்த கடைசி 3 மாசம் 4 மாசங்கள்ல திடீர்னு எல்லா திட்டங்களும் நினைவுக்கு வருது. இப்ப நீங்க மாணவர்களுக்கு கொடுத்த இந்த மடிக்கணினி திட்டம் எடுத்துக்கோங்க. அம்மா பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா உண்மையிலே அவங்க இந்த கருவியை வச்சு நல்லபடியா படிச்சு எல்லாருக்கும் இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு சமமா அவங்க படிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தாங்க. இவங்க திமுக ஸ்டாலின் அவர்கள் எந்த மாணவர்கள் கொடுக்குறாங்க? டிகிரி படிக்கிற, அதுவும் ஃபைனல் இயர்ல இருக்கிற டிகிரி படிக்கிற மாணவர்கள் கொடுக்குறாங்க. ஏன்? ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வாக்குரிமை திரும்ப சொல்றேன், மக்கள் திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் வெறும் ஒரு வாக்கு வங்கி மட்டும்தான். ஒரு கூட்டத்தை பார்த்தாங்கன்னா அவங்க மனிதர்களை பார்க்க மாட்டாங்க, வாக்குகளுடைய எண்ணிக்கை தான் பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மனிதனுக்கே எதிர்த்த ஒரு ஆட்சியும் ஒரு கட்சியும் ஒரு தலைவர்களும் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும். மக்கள் இந்த தேர்தலில் அந்த முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது நான் முழு மனதோட நம்புறேன். மக்கள் எந்த அளவுக்கு நீங்க ஏமாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லைங்களா? இப்போ 4.5 வருஷம் எப்படி போராடி இருக்காங்க. சென்னையில தூய்மை பணியாளர்கள் பெண்கள் அவங்க எத்தனை மாசம் அவங்க பேச்சு யாராவது கேட்டாங்களா? இதே முதலமைச்சர் என்னோட மக்களுக்காக இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னாங்களே, ஒரு தடவை கூட இறங்கி பேசினாரா? அவருடைய அந்த மாளிகையில இருந்து இறங்கி அவங்க நின்றுட்டு இருக்கிற அந்த மண்ணுலயும் தூசிலையும் அந்த ஆறனுடைய சாக்கடையிலயும் நின்று கேட்டாரா? அம்மா என்னம்மா பிரச்சனை, என்னால என்ன பண்ண முடியும், பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் பேச்சுக்காவது கேட்டாரா? இல்ல. அவங்கள காவல்துறையை ஏவி விட்டு எவ்வளவு மோசமா அவங்கள நடத்தினாங்க அப்படிங்கிறது உலகமே பார்த்துருக்கு. செவிலியார்களுடைய போராட்டம், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸோடைய போராட்டம், ஆசிரியர்களுடைய போராட்டம், எத்தனை போராட்டங்கள், அரசு பணியாளர்களுடைய போராட்டம். இது ஒரு எல்லையே இல்லை. இவங்க எல்லாம் தான் ஒரு பெரிய அளவுக்கு போன தேர்தலில் அவங்களுடைய வாக்குறுதிகளை நம்பி அவங்களுக்கு வாக்கு போட்டாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. அவங்கள மக்களை நான் குறை சொல்லலை. எப்பவுமே மக்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை யாராவது நம்புற மாதிரி கொஞ்சம் நல்லபடியா சொன்னாங்கன்னா நம்பணும் தான் தோணும். மக்களுக்கு அது ஒரு சகஜமானதுதான். ஆனா நம்புனதுக்கு இவ்வளவு மோசமான ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது யாராலையும் ஊழிச்சு பார்த்திருக்க முடியாது. என்ன விளையாடுறீங்களா? விளாத்தி குளம் கேள்வி நீங்க தான் இப்ப கேட்டீங்க. எனக்கு பாக்ஸோ கேசஸ் அவங்களுடைய ஒபிஷியல் எண்ணிக்கை, அவங்களுடைய மினிஸ்ட்ரியோட எண்ணிக்கை பாக்ஸோ கேஸ் மட்டும் 6999 பாக்ஸோ கேஸ். அது ரெஜிஸ்டர் ஆகப்பட்ட கேசஸ் மட்டும்தான். இன்னும் ஒரு பார்வைக்கு வராத எத்தனையோ கேசஸ் இருக்கும். எத்தனையோ குழந்தைங்களுடைய பாலியல் வன்முறைகளுடைய விஷயங்கள், அதுக்கப்புறம் இளம் பெண்களும் முதியோர்களும், இது எவ்வளோ ஒரு ஹியூமனிட்டியை நம்ம எழுந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இதுக்கு முழு காரணம் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில, திமுக ஆட்சியில தமிழ்நாட்டு முழுவதும் ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் சரி,
கஞ்சா புழக்கம். கஞ்சா மட்டும் இல்லை, இன்னும் இந்த போதைப் பொருட்கள், ஒரு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக்ஸை சாப்பிட்டா அந்த சாப்பிட்டவங்கள மேல இருக்கிற ஒரு ஒரு எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வார்த்தையால சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க செயலால செஞ்சு காட்டுறாங்க. ஏங்க, கொஞ்சம் கூட மனுஷனா இருக்கிறவங்க ஒரு பச்சை குழந்தைய பார்த்து, இல்ல ஒரு 79 வயசு மூதாட்டியை பார்த்துட்டு அப்படி பண்ண முடியுமா? அவ்வளவு கொடூரமா நடந்துக்க முடியுமா? ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியோட மிகப்பெரிய பெருமை வந்து இப்படி இந்த போதைப் பொருட்களால, இந்த இந்த போதைப் பொருட்களுடைய பரவலான ஒரு ஒரு விற்பனையால இந்த தலைமுறையும் அடுத்த 2 தலைமுறையும் இளைஞர்களை வந்து அவர் வந்து நாசமாகிட்டார், அழிச்சிட்டார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்க கேட்ட இந்த கேள்வியிலேயே திமுக ஒவ்வொரு பொறுப்பாளரோ இல்ல தலைவரோ இல்ல மந்திரியோ யாரா இருந்தாலும் ஒட்டுமொத்தமா அவங்க எல்லாரோடைய பார்வை என்ன அப்படிங்கிறது இதுலயே தெரியுது. அதான் திரும்ப திரும்ப சொல்றேனே, திமுகவை பொறுத்த வரைக்கும், ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மந்திரி வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே வாக்கு எண்ணிக்கை மட்டும்தான், வாக்கு வங்கி மட்டும்தான். மக்களை பார்த்தாங்கன்னா, ஒரு ஒரு சூழலை பார்த்தாங்கன்னா, இங்க வந்து நம்மளால இத்தனை வாக்கு சேகரிக்க முடியும், அதனால நம்ம போய் இந்த வார்த்தைகள் இந்த டயலாக் சொன்னா இந்த வரி நமக்கு ஒரு சிம்பத்தி கிடைக்கும், இந்த இடத்துல போய் நின்னா நமக்கு வந்து அடிதான் விழும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே நடந்த அந்த கொடூரத்துக்கு இவங்க தான் பொறுப்பாயிருவாங்க. ஆனா கரூர் மாதிரி சம்பவத்துல இது வரைக்கும் பொறுப்பு யார் பக்கம் இருக்கு, என்ன நடந்தது எப்படிங்கிறது இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கிற அந்த நிலையில அவங்க வந்து ஆரம்பத்திலேயே போய் நாங்க தான் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டாங்க. ஏன் மற்ற ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இளம் பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் இவ்வளவு வந்து கொடூரமான ஒரு குற்றங்கள் நடக்குது, ஒரு இடத்துக்கு கூட போய் நின்று அவங்க வந்து என்ன ஆச்சு ஆறுதல் சொல்றது விடுங்க, பொறுப்பெடுத்திருக்கீங்களா? இல்ல, திரும்ப திரும்ப அவங்களுடைய செயல்களால உறுதிப்படுத்துறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும், ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சி, அவருடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து வெறும் ஒரு வாக்கு வங்கி மட்டும்தான். சொல்லுங்க நீங்க. கரூர் சம்பவத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நைட்டுக்கு நைட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வெள்ளாத்திக்குளம் சம்பவத்துல கனிமொழி அவர்கள் வந்து எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வராதனால எனக்கு என்ன நடந்துன்னு தெரியல, என்னால எதுவும் சொல்ல முடியாது, வந்த பிறகுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றது வந்து விதமான ஒரு மனிதமற்ற ஒரு, அதாவது நீங்க ஒரு அரசியல்வாதி, மக்களை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுத்து நீங்க அவங்களுடைய வாக்கு நீங்க வந்து பெற்றிருக்கீங்க, அவங்கள நம்ப வச்சு அவங்களுடைய வாக்கு பெற்று நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஒரு ஒரு வாய்ப்பேச்சுக்காவது நீங்க போய் உங்களால நின்று அங்கே ஆறுதல் சொல்லி ஒரு 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 அளவு கூட பொறுப்பு எடுக்க முடியலன்னா நீங்க எல்லாம் இப்ப உங்களை வந்து எப்படி நீங்க தலைவர்களாக தேர்தல கண்டிப்பாக வந்து இதனால எஃபெக்ட் ஆகணும். ஏன்னா இதுதான் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை. அங்கே ஒரு ஊர்ல நடந்தது எங்க ஊர்ல நடக்காதப்பா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இப்போ வந்து எந்த மக்களாலையும் முடியாது. எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி கொடூரமான குற்றங்கள் வந்து எல்லா ஊர்லயும் நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு குக்கிராமத்திலயும் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் தம் வீட்டுல இருக்கிற இளைஞர்களை இந்த போதை பழக்கத்துக்கு இழந்த குடும்பங்கள் வந்து எண்ணிக்கை ஏராளம். ஒரு தெருவுல போனீங்கன்னா 3 வீடு 4 வீட்டுக்கு ஒரு தடவை ஒரு ஒரு குடும்பம் அவங்க வீட்டுல அவங்களுடைய இளம் மகன் வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த குழந்தைய வந்து அவங்க இழந்துட்டாங்க. அவ்வளவுதான், உயிரோடு இருந்தும் அவங்களுக்கு வந்து இல்லை அந்த குழந்தை. இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் வந்து சதறி போயிருக்கு. எல்லாமே திமுக ஆட்சியில் நடந்த இந்த இந்த போதைப் பொருட்களுடைய விற்பனையால மிகப்பெரிய பிசினஸா நடத்துறாங்க, தமிழ்நாடு முழுவதும். மக்கள் மனசுல இருக்கிற அந்த கோபமும் அந்த விழிப்புணர்வும் அந்த ஒரு செயல்லயே தெரியுது இல்லையா உங்களுக்கு? கரெக்ட் தானே? இதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள்
நடந்த பிறகு கூட மக்கள் வந்து கண் தெளியலன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா மக்கள் வந்து கண் விழிச்சிட்டாங்க, கண் முழிச்சிட்டாங்க, அவங்க புரிஞ்சிச்சு.